ஹானாவின் கணவருக்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் குத்தகை வழங்கிய விவகாரம் தவறில்லை என கூறுகிறார் அசாம். SPM 2023 முடிவுகள். மொத்தம் 11,713 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A. 2023 SPM தேர்வு 10,160 மாணவர்கள் தேர்வெழுதவில்லை. ஜொகூரில் தீவிரவாதம் அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் நடவடிக்கைகள் போலீஸ் தீவிரமாக கண்காணிக்கிறது. புரோஸ்டேட் அறுவை சிகிச்சையில் கவனக்குறைவு. தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட முதியவருக்கு 5 லட்சம் ரிங்கேட் இழப்பீடு. குவாலா கங்சாரில் நாற்காலியை கொண்டு தந்தையை தாக்கி காயப்படுத்திய ஆடவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். வணக்கம். 2023 SPM சிஜேல் பிளாஜரான் மலேசியா தேர்வில் 11,713 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A+, A மற்றும் A- மதிப்பெண்களை பெற்று சிறப்பு தேர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கல்வி தலைமை இயக்குனர் அஸ்மான் அட்னான் தெரிவித்தார். 2023 SPM தேர்வு முடிவுகளை இன்று அறிவித்த அஸ்மான், கடந்த ஆண்டு SPM தேர்வு எழுதிய மாணவர்களின் 4.6 GPN அடைவு நிலை முந்தைய ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 4.74 GPN அடைவு நிலையை காட்டிலும் மேம்பட்டிருப்பதாக சொன்னார். குறைவான GPN மதிப்பு மாணவர்களின் சிறந்த செயல்திறனை குறிக்கிறது. 2023 SPM தேர்வில் நகர்ப்புறம், புறநகர் என இரு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் அடைவு நிலையும் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. எனினும் அந்த இரு பிரிவினருக்கு இடையே காணப்படும் அடைவு நிலை இடைவெளி மட்டும் 2022 ஆண்டு பதிவு செய்யப்பட்டதை போல 0.43 புள்ளிகளுடன் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு மொத்தம் 3,95,924 மாணவர்கள் SPM தேர்வு எழுதிய வேளை அதில் 93.5 விழுக்காட்டினர் முழு தேர்ச்சி பெற்று சான்றிதழை பெற தகுதி பெற்றுள்ளனர். அந்த எண்ணிக்கை 2022 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 91.6 விழுக்காட்டை காட்டிலும் அதிகமாகும். ஈராயிரத்து 23 ஆண்டு SPM தேர்வு எழுத பதிந்து கொண்ட 10,160 மாணவர்கள் அந்த தேர்வை எழுதவில்லை. கடந்த ஆண்டு தேர்வு எழுத நாடு முழுவதும் இருந்து 3,83,685 பேர் பதிந்து கொண்ட வேளை அதில் 3,73,525 பேர் மட்டுமே குறைந்தது ஒரு பாடத்திற்கான தேர்வையாவது எழுதியதாக கல்வி தலைமை இயக்குனர் அஸ்மான் அட்னான் தெரிவித்தார். தேர்வெழுத வராதவர்கள் ஏன் வரவில்லை என்பது ஆராயப்பட வேண்டும். அப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை செயல்படுத்த அது அவசியம் என அஸ்மான் குறிப்பிட்டார். 2022 ஆண்டை காட்டிலும் 2023 ஆண்டு SPM தேர்வெழுத பதிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை சரிவு கண்டிருக்கும் வேளை அதில் பலர் தேர்வெழுத வராதது கட்டாயம் ஆராயப்பட வேண்டிய விவகாரம் எனவும் அவர் வலியுறுத்தினார். 2023 ஆண்டு 3,88,832 பேர் SPM தேர்வெழுத பதிந்து கொண்ட வேளை அதில் 3.8 விழுக்காட்டினர் அல்லது 14,858 பேர் தேர்வெழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூரில் மத தீவிரவாத நடவடிக்கைகள் அல்லது சந்தேகத்திற்குரிய அமைப்புகளை மாநில போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். எனினும் அதுபோன்ற நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடுபவர்களை சாதாரணமாக அல்லது எளிதாக அடையாளம் காண முடியாது என ஜொகூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் கூறியுள்ளார். அதனால்
அதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காண அண்டை வீட்டுக்காரர்கள் உட்பட சுற்றியுள்ள மக்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக குமார் சொன்னார். குறிப்பாக சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அல்லது செயல்கள் குறித்து புகார் செய்ய அவர்கள் முன்வர வேண்டும் என குமார் கேட்டுக்கொண்டார். ஒருவரை பார்ப்பதால் மட்டும் அவரது சித்தாந்தத்தை நம்மால் அடையாளம் காண முடியாது. எனவே நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தார் வழங்கும் தகவல்கள் அசம்பாவிதங்கள் அல்லது குற்றச்செயல்களை ஆரம்பத்திலேயே தடுக்க பெரிதும் உதவும். ஜொகூர் போலீஸ் படையின் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது குமார் அவ்வாறு சொன்னார். இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோவின் கணவருக்கு சொந்தமான ஆசியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் குத்தகை வழங்கியதில் எந்த தவறும் இல்லை என MACC மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இளைஞர் விளையாட்டு அமைச்சரான ஹனாவின் பொறுப்புகளுக்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்துக்கும் தொடர்பு இல்லை என MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறியுள்ளார். ஹனா அல்லது அவர் அமைச்சராக இருக்கும்போது இளைஞர் விளையாட்டு அமைச்சு அவரது கணவரால் வழிநடத்தப்படும் நிறுவனத்திற்கு குத்தகையை வழங்கினால்தான் அது குற்றமாகும் என்பதையும் அசாம் தெளிவுபடுத்தினார். அதனால் ஹனாவின் கணவருக்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் குத்தகையை வழங்கியதற்கும் ஹனாவிற்கும் சம்பந்தம் இல்லை. DRT முன்னோடி திட்டத்தை நிர்வகிக்க ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களில் ஏசியா மொபிலிட்டி நிறுவனமும் ஒன்றென ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்நிறுவனம் ஹனாவின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டிக்கு சொந்தமானது என்பதால் அதற்கு எவ்வாறு ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் குத்தகை வழங்கப்பட்டது எனவும் வெளிப்படையான குத்தகை வாயிலாக அது வழங்கப்பட்டதா எனவும் ரயாட் அடுவான் எனும் எக்ஸ் சமூக ஊடகம் வாயிலாக கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அனுபவம் அடிப்படையில் முறையாக அந்த குத்தகை வழங்கப்பட்டதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹான் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. அரசாங்க மருத்துவமனையில் மேற்கொண்ட புரோஸ்டேட் அறுவை சிகிச்சையால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதில் தனக்கு குறைபாடு ஏற்பட்டதாக கூறி தொடர்ந்த வழக்கில் 64 வயது முதியவர் 5 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக பெறுகிறார். மருத்துவ கவனக்குறைவுக்காக சுகாதார அமைச்சு, ஸ்லாயாங் மருத்துவமனையின் இயக்குனர் மற்றும் 5 மருத்துவர்கள் ஆகியோருக்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்திருந்தார். ஊடல் உறவில் பிரச்சனை ஏற்பட்டது ஒருபுறம் இருக்க, அதனால் பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளானதாக கூறி தொடுத்த வழக்கில் ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றம் கடந்த ஆண்டு அவருக்கு சார்பாக தீர்ப்பளித்து 5 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. எனினும் அத்தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் சென்றது. அரசாங்கத்தின் மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்தியது. இதையடுத்து அம்முதியவருக்கு 5 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் வழங்க வேண்டியுள்ளது. இத்தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்யுமா என்பது குறித்து தெரியவில்லை. பேனாசோனிக் நிறுவனம் தனது புதிய 4 வகை குளிர்சாதன பெட்டிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. எக்ஸ் டிலாக்ஸ் இன்வெர்டர் சீரீஸ், ஸ்மார்ட் இன்வெர்டர் சீரீஸ், ஸ்டாண்டர்ட் இன்வெர்டர் சீரீஸ், எக்கோ இன்வெர்டர் சீரீஸ் ஆகியவையே அப்புதிய வகை ஏசிகளாகும். அதிகரித்து வரும் ஆற்றல் செலவுகள் மற்றும் வசதியான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை உருவாக்க வேண்டிய தேவைக்கு மத்தியில் பேனாசோனிக்கின் இப்புதிய குளிர்சாதன பெட்டிகள் புத்தாக்க மற்றும் நம்பகத்தன்மையின் சின்னங்களாக திகழ்கின்றன. பேனாசோனிக் மலேசியா ஏர் கண்டிஷனிங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாய் நிஷி அவ்வாறு பெருமிதம் தெரிவித்தார். Panasonic Pakmai introduced the 23 model all new inverter in the 4 category in this year. Then out of 4 categories, 3 is the replacement of the existing model, and then on top of this we introduce eco inverter model, which is YU series, to capture the demand of the the lower price segment customer. So because now the market is polarized to be low price segment and then premium product segment. So that in order to cover all of the category of the customer, so we launched the eco inverter together with the replacement of the existing model. Then our models is just not only the cooling. So we also our products provide the cleaning air cleaning function in order to provide more high indoor air quality. So with our nano technology, and as for the energy saving, our model can save
up to 59% energy saving. Then we they believe our the technology and then products can satisfy and meet our customer requirement in Malaysia. குளிர்சாதன பெட்டிகள் மலேசியர்களுக்கு ஆடம்பரம் அல்ல, மாறாக அவசியமானவை. வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் அதே சமயம் அதிகப்படியான ஏசி பயன்பாட்டினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருவதையும் நாங்கள் அறிவோம். அதனையும் கருத்தில் கொண்டுதான் இப்புதிய வெளியீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். நானோ தொழில்நுட்பம், இன்வெர்டர் தொழில்நுட்பம் மற்றும் உள்ளுணர்வு AI எக்கோ பயன்முறை போன்ற அம்சங்களுடன் பேனாசோனிக் நிறுவனத்தின் புதிய ஏசிகள் குளிரூட்டும் தீர்வுகளில் சிறந்த செயல்திறன் மற்றும் வசதியை மதிக்கும் எவரையும் ஈர்க்கும் என டாய்னிஷி கூறினார். இப்புதிய வகை ஏசிகளை ஆன்லா ஜிமா டான்ஸ்லாமா பிலபில மாசு இயக்கத்தின் வாயிலாக பேனாசோனிக் அறிமுகம் செய்கிறது. ஆற்றல் திறன் மற்றும் சேமிப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் இன்வெர்டர் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் பற்றி வாடிக்கையாளர்களுக்கு கற்பிப்பதை அவ்வியக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. அக்குளிர்சாதன பெட்டிகளின் தொடக்க விலை 1684 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேனாசோனிக் ஏசிகள் குறித்த மேல் தகவல்களுக்கு அந்நிறுவனத்தின் சமூக ஊடக பக்கங்களையோ அல்லது அருகில் உள்ள பேனாசோனிக் கடைகளையோ நாடலாம். பேரா கரேக்கில் கடந்த வியாழக்கிழமை சொந்த தந்தையை பிளாஸ்டிக் நாற்காலியை கொண்டு தாக்கி காயப்படுத்தியது தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆடவனுக்கு எதிராக இன்று குவாலா கங்சார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 35 வயது அஹமத் ஜிக்ரி ஹருன் எனும் அந்த ஆடவன் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டான். முன்னதாக தனது 74 வயது தந்தையை வேண்டுமென்றே பிளாஸ்டிக் நாற்காலியை கொண்டு தாக்கி காயம் விளைவித்ததாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தான். இம்மாதம் 23ஆம் தேதி இரவு மணி 8 வாக்கில் கரேக் ஜலான் குவாலா ரூய் எனும் இடத்தில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்துள்ளான். 5000 ரிங்கேட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவ்வாடவன் இன்று விடுவிக்கப்பட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை ஜூன் 28ஆம் தேதி செவிமடுக்கப்படும். கடா அலோஸ்தாரில் மதுவோட்டத்தின் போது பெண்ணொருவர் உடன் அழைத்துச் சென்ற நாய் திடீரென குறைத்து கால்வாயில் இருந்து ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட உதவியுள்ளது. தமான் டெர்கா ஜயாவில் நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. கால்வாயை நெருங்கியதும் திடீரென நாய் விடாமல் குறைத்ததோடு கால்களால் மண்ணை தோண்ட தொடங்கியது. சந்தேகம் அடைந்த அந்த சீன மாது எட்டி பார்த்ததில் கால்வாயின் இரும்பு கம்பிக்கு கீழே ஆடவரின் சடலத்தை கண்டார். அது அப்பகுதியில் தான் அடிக்கடி சந்திக்கும் நபர் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அம்மாது போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடம் விரைந்த தடயவியல் துறையின் தொடக்க கட்ட பரிசோதனையில் அந்நபரின் மரணத்தில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. மரணமடைந்தவரின் குடும்பத்தாரை விசாரித்ததில் 58 வயது அவ்வாடவர் பார்க்கின்சன் எனப்படும் கை நடுக்க நோயால் பாதிக்கப்பட்டவர் என்றும் கடந்த 13 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று மை கார்டு, வங்கி அட்டை, பணப்பை உள்ளிட்ட தனது தனிப்பட்ட உடைமைகள் அனைத்தையும் மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டுதான் அவர் வீட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறார். நாயாக வேண்டும் என்பதற்காக இதற்கு முன் 14,000 அமெரிக்க டாலர் அல்லது 66,000 ரிங்கேட்டை செலவழித்து அதற்கென சிறப்பு ஆடையை உருவாக்கிய ஜப்பானிய இளைஞர் ஒருவர் தற்போது நரி அல்லது பாண்டாவாக மாற வேண்டும் எனும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னதாக தோக்கோ எனும் அந்த இளைஞர் தாம் ஒரு விலங்காக மாற விரும்புவதை தனது யூடியூப் சமூக ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தார். விலங்குகள் உலகத்தை ஆராய வேண்டும் என்ற தனது குழந்தை பருவ கனவை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புவதாக அவர் கூறியிருந்தார். அண்மையில் உள்நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தோக்கோ தற்சமயம் தாம் ஒரு புதிய விலங்காக வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். தம்மிடம் 4 விலங்குகளின் பிரத்யேக ஆடை உள்ளதாகவும் எனினும் அதில் 2ஐ மட்டும் அணிந்து வாழ்ந்து பார்க்க விரும்புவதாகவும் தோக்கோ கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இதற்கு முன் நீண்ட உரோமத்தை கொண்ட கோழி என நாயாக வாழ்ந்து வந்த தோக்கோ கூடிய விரைவில் நரி அல்லது பாண்டாவாக மாறவுள்ளார். தனது அந்த வினோத ஆசையை பலர் சமூக ஊடகம் வாயிலாக பாராட்டியுள்ளதாக கூறும் தோக்கோ தம்மை போல பலர் விலங்குகளாக மாறி வாழ்ந்து பார்க்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். வியட்நாமில் 200 கிலோகிராம் எடையுடன் மிகவும் குண்டாக இருக்கும் புலி கடுமையான உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்த குண்டு புலி வனவிலங்குகளை கடத்தும் கும்பலிடமிருந்து அண்மையில்தான் போலீசாரால் மீட்கப்பட்டது. சிறிய கூண்டினுள் அடைக்கப்பட்ட நிலையில் காப்பாற்றப்பட்ட அப்புலி நடப்பதற்கே சிரமப்பட்டதால் விலங்குகள் சரணாலய நிபுணர்களின் உதவியை போலீஸ் நாடியது. வந்து பார்த்த நிபுணர்கள் புலியின் எடையை கண்டு வாயடைத்து போயினர்.
காரணம், வழக்கமாக பெரிய புலிகளின் சராசரி எடை 65 கிலோகிராமில் இருந்து 170 கிலோகிராம் வரையில் மட்டுமே இருக்கும். ஆனால் 200 கிலோகிராம் எடையில் அப்புலி நகர்வதற்கே சிரமப்படுவதால் வேறு வழியின்றி அதற்கு கடுமையான உணவு கட்டுப்பாட்டை அவர்கள் கொண்டு வந்துள்ளனர். இல்லையென்றால் புலியின் உயிருக்கே ஆபத்து என அவர்கள் எச்சரித்தனர். உணவு கட்டுப்பாட்டுக்கு புலி ஒத்துழைத்து சீக்கிரமே உடல் எடை குறைந்து வழக்கம் போல் நடமாடும் என சரணாலய பணியாளர்கள் நம்புகின்றனர். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.